ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல சேல்ஸ் டீம் இருக்கிறவங்க கூப்பன் கோட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மெத்தட் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு அக்கவுண்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ற மாரி, 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்ல சென்ட் பண்ற மாரி. லிங்க் தொட்டு நீங்க உள்ள போயிட்டு பை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 3வது மெத்தடா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணு குடுத்துருக்காங்க. என்னன்னா கியூஆர் கோடு ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கியூஆர் கோட வந்து ஸ்கேன் பண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி அத வந்து சப்மிட் பண்ணலாம். அந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த 3வது மெத்தட் நீங்க எப்படி பண்ணணும்? எப்படி சரியா பண்ணணும்? அத பத்தி இந்த வீடியோல வந்து ஃபுல்லா பார்க்க போறோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எப்பயும் போல தாங்க இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் உள்ள போயிட்டு என்ன பண்ணணும், புதுசா பண்றவங்க நான் சொல்றேன். இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கரண்ட் இமெயில் ஐடி அப்புறமா வந்து கான்டாக்ட் நம்பர் இது குடுத்துட்டீங்க அப்டின்னா, டிக் பாக்ஸ் குடுத்து சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு பெண்டிங் காமிக்கும். அது வந்து அப்ரூவல் ஆயிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்துருங்க. எந்த ஆப்ஷன் அப்டின்னு இங்க நான் ஷோ பண்றேன் பாருங்க இப்ப. இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கூப்பன் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குங்க. அந்த கூப்பன் பர்ச்சேஸ் நீங்க டச் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க தான் ஷோ ஆகும். உங்களுக்கு அக்கவுண்ட் நம்பர்ல நீங்க பண்ணணுமா? இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் தொட்டு பண்ணணுமா? கிளிக் அண்ட் பைன்னு இருக்கும். அத பத்தி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா? அத வந்து செக் பண்ணி பாருங்க. அந்த மாரி பண்ணணுமா? இல்ல அப்டின்னா கியூஆர் கோட் வச்சு பண்ணணுமான்னு கேட்கும். ஓகேங்களா? இப்ப பாருங்க கியூஆர் கோட் உங்க காமிக்குதா? அப்போ இங்க பாருங்க உங்களுக்கு ஸ்கேன் பிலோ கியூஆர் கோட் அண்ட் சென்ட் த பேமெண்ட்ன்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த மாரி கியூஆர் கோட் உங்க இதுல காமிச்சது அப்டின்னா, நீங்க வந்து கியூஆர் கோட் மூலியமா நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த கியூஆர் கோட் பண்றதுலயுமே முக்கியமான ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த கியூஆர் கோட அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு, இல்ல அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு, இல்லன்னா இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து அப்படியே உங்க ஃபோன்பேவோ, இல்ல ஜிபேவோ, இல்ல பேடிஎம்மோ இதெல்லாம் போயிட்டு அப்படியே நீங்க கேலரில இருந்து எடுத்து அப்படியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2000 மட்டும் தாங்க லிமிட் இருக்கும். சரிங்களா? அப்ப 2000 லிமிட் வந்து நம்ம பண்ண முடியாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த கியூஆர் கோட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த கியூஆர் கோட அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஃப்ரெண்டோட மொபைலுக்கோ, இல்ல பக்கத்துல உங்க அப்பாவோ, இல்ல அம்மாவோ யாராவது மொபைல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்ட பிறகு அந்த இதில ஓப்பன் பண்ணுங்க. அப்ப அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்ல காட்டணும். உங்க மொபைல்ல எதுல ஜிபேயோ, ஃபோன்பேல பண்ண போறீங்களோ, அந்த மொபைல வச்சுக்கிட்டு, உங்க உங்க அடுத்த இன்னொரு மொபைல் இருக்குல்ல ஆப்போசிட்ல, அந்த மொபைல் மூலியமா அந்த ஸ்கிரீன்ஷாட் அங்க இருக்கும். இந்த மொபைல வச்சு நீங்க அதில ஸ்கேன் பண்ணீங்க. எப்படி நம்ம கடைக்கு போய் ஸ்கேன் பண்ணுவோம் இல்லையா? இப்ப ஒரு பொட்டி கடைக்கு போய் சாக்லேட்டோ, பிஸ்கட்டோ எதனா வாங்கக்குள்ள ஒரு ஸ்கேனர் ஒட்டி வச்சிருப்பாங்க. அத நம்ம ஸ்கேன் பண்ணி அப்படியே அனுப்பிடுவோம். கரெக்ட்டா? அந்த மாரி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைல்ல இருந்து ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அத ஸ்கேன் பண்ணி அனுப்பக்குள்ள நமக்கு லிமிட் இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம லிமிட் வந்து ஒவ்வொரு பேங்க்க பொறுத்து இருக்கு. ஆனா வந்து 10,000க்கு மேல நீங்க அத பண்ணலாம். ஓகேங்களா? 1,00,000 குள்ளயே அதுவே பண்ணலாம்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்லயே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, உங்க மொபைல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஸ்கேன் ஆப்ஷன் காமிக்குமா? அந்த ஸ்கேன் ஆப்ஷன குடுத்துட்டு, அங்க கேலரின்னு காமிக்கும். அந்த கேலரி குடுத்துட்டு நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் டச் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 2,000 மட்டும் தானே அங்க லிமிட் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் பண்ணி கூட காட்டுறேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. இப்ப இந்த மாரி இருக்குமா? இப்ப வந்து ஃபோன்பேல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, இங்க ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கா? அந்த ஸ்கேன் ஆப்ஷன் நான் குடுக்குறேன். குடுத்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, மேல கேலரின்னு ஒண்ணு காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்ப மேல கேலரின்னு சொல்லிட்டு காட்டுதா? அந்த கேலரிய வந்து பார்த்தீங்கன்னா, டச் பண்றேன். ஓகேங்களா? அத நான் டச் பண்ணக்குள்ள எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்ப என்ன பண்ணேன், அந்த கியூஆர் கோட வந்து நான் டச் பண்றேன். டச் பண்ணிட்ட பிறகு இங்க பாருங்களேன். இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்குள்ள கன்டின்யூ கேட்கும். ஓகேங்களா? கன்டின்யூ வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு நீங்க ஒரு ரூ. 10,000 போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகாதுங்க. எந்த மாரி எரர் வரும்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஒரு எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் உங்களுக்கு பண்ணி கூட காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்போதைக்கு இப்படி வருது. சரிங்களா? அதனால உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். இந்த மாரி பண்ணக்குள்ள பாருங்க. உங்களுக்கு இங்க பாருங்க. யூ கேன் பே அப் டூ ரூ. 2,000 வித் கியூஆர் கோட் வித் கேலரி. இதிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கேலரில இருந்து நீங்க ஃபோட்டோ சூஸ் பண்ணி நீங்க கியூஆர் கோட் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரூ. 2,000 மட்டும் தான் லிமிட் இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ண கேலரிலருந்து சூஸ் பண்ணக்கூடாதுங்க. உங்க இன்னொரு மொபைல் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, அந்த மொபைலுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அங்க ஷேர் பண்ணி கியூஆர் கோட ஷேர் பண்ணிட்டு, அதில நீங்க வச்சுக்கிட்டு கடையில ஸ்கேன் பண்ற மாரி உங்க மொபைல வச்சு ஸ்கேன் பண்ணி இங்க அனுப்புனீங்க அப்படின்னா, நீங்க ரூ. 10,000 உங்களுக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்படி போயிட்ட பிறகு பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருமா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லங்க. நீங்க தாராளமா போயிட்டு என்ன பண்ணலாம்னா, அப்படியே நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட் டூ பை கூப்பன் இருக்கு. அத நீங்க டச் பண்ண போறீங்க. டச் பண்ணிட்ட பிறகு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் யுவர் பேமெண்ட் ப்ரூஃப்னு இருக்கும். அத நீங்க டச் பண்ண போறீங்க. டச் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் இருக்குமா? அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் இந்த மாரி தான் கேட்கும் உங்களுக்கு. பை மோட்ல என்ன மெயில் எடுத்து குடுத்தீங்க, அந்த மெயில் ஐடி, நெக்ஸ்ட் பை மோட்ல ஃபோன் நம்பரு, பை மோடுடைய டேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் எவ்வளோ பெய்டு அமௌண்ட் எவ்வளோ பண்ணீங்க, ரெஃபரன்ஸ் நம்பரு. ஜிபேல பண்ணீங்கன்னா, டிரான்சாக்ஷன் ஐடி எடுத்து போடணும். அதாவது ஃபோன்பேல போறீங்கன்னா, யூடிஆர் நம்பர் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்ல போடணும். சரிங்களா? அப்ப கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுல பேமெண்ட் பண்ணீங்களோ அதோட ஸ்கிரீன்ஷாட். எல்லாத்தையுமே போட்டு கீழ சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிடுங்க. அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? இது வந்து 3வது மெத்தட். சரிங்களா? 3வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கியூஆர் கோட் வச்சு பண்ற மாரி இருக்கு. யாருக்கு என்னென்ன ஷோ ஆகுதோ அத மட்டும் நீங்க பண்ணணும். சரிங்களா? இப்போ கூப்பன் பர்ச்சேஸ் உள்ள போயிட்டு, உங்களுக்கு கியூஆர் கோடு காமிச்சது அப்படின்னா, கியூஆர் கோடு மூலியமா பண்ணுங்க. பேங்க் அக்கவுண்ட் காமிச்சதுன்னா, பேங்க் அக்கவுண்ட் மூலியமா பண்ணுங்க. இல்ல எனக்கு லிங்க் காட்டுதுன்னா, லிங்க் மூலியமா பண்ணுங்க. யாரும் மாத்தி மாத்தி பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா?
இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, பேமெண்ட் போகல, இந்த மாரி இஷ்யூ இருக்கு அப்படின்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த மெயிலுக்கு. ஸோ மெயில் பண்றத பத்தி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.